இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இன்றிரவு 8 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார் பிரதமர் மோடி. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ள நிலையில் ராணுவ பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளிக்கலாம் என தகவல். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்புக்கான அமைச்சரவை கூட்டம். போர் நிறுத்தம் தொடர்பான 2ஆம் கட்ட பேச்சு குறித்து முக்கிய ஆலோசனை. நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய 10 செயற்கைக்கோள்கள் 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறது. இஸ்ரோ தலைவர் நாராயணன் தகவல். இந்திய பங்குச்சந்தைகள் பெருமளவு ஏற்றம் கண்டதன் காரணமாக முதலீட்டாளர்களுக்கு 16 லட்சம் கோடி லாபம். மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 3000 புள்ளிகள் உயர்ந்து வர்த்தகம் நிறைவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 2360 குறைந்தது. ஒரே நாளில் தங்கம் விலை 2 முறை சரிந்து சவரன் 70,000 ரூபாய்க்கு விற்பனை. இந்தியாவின் போர் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எதிரானது மட்டுமே என இந்திய ராணுவத்தின் முப்படை தளபதிகள் விளக்கம். பாகிஸ்தானின் ராணுவம் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக நின்றதாகவும் குற்றச்சாட்டு. பாகிஸ்தானின் அத்துமீறலை எதிர்கொள்ள இந்தியாவின் அனைத்து ராணுவ பிரிவுகளும் தயார் நிலையில் உள்ளன. டெல்லியில் நடைபெற்ற முப்படை தளபதிகள் செய்தியாளர் சந்திப்பில் துணை அட்மிரல் AN பிரமோத் திட்டவட்டம். வான் பாதுகாப்பு அமைப்புகள்தான் பாகிஸ்தானின் கணிசமான தாக்குதல் முயற்சிகளை முறியடித்ததாக ஏர் மார்ஷல் விளக்கம். இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பை கடந்து பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் தீவிரவாதிகளால் நுழைய முடியாது என்றும் உறுதி. பாகிஸ்தான் பயன்படுத்திய சீன ஏவுகணைகள் அனைத்தும் சிதறடிக்கப்பட்டதாக முப்படை அதிகாரிகள் பேட்டி. பாகிஸ்தானுக்கு சீன ஆயுதங்கள் கை கொடுக்கவில்லை என்றும் விளக்கம். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு போப் 14ஆம் லியோ வரவேற்பு. இரு நாடுகள் இடையேயான போர் பதற்றம் இதன் மூலம் முடிவுக்கு வரும் என்று நம்புவதாகவும் அறிவிப்பு. இந்தியாவில் தற்காலிகமாக மூடப்பட்ட 32 விமான நிலையங்களையும் மீண்டும் திறக்க மத்திய அரசு உத்தரவு. பயணிகள் விமான இயக்கத்திற்காக விமான நிலையங்கள் உடனடியாக திறக்கப்படுவதாக விமான நிலையங்கள் ஆணையம் அறிவிப்பு. வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி மீதான அவதூறு கருத்துக்களுக்கு ராணுவ அதிகாரிகள், அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் கண்டனம். பாகிஸ்தான் உடனான போர் நிறுத்தம் குறித்த அறிவிப்பை வெளியிட்ட நிலையில் மிஸ்ரி குறித்து சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் விமர்சனம். ஐந்து நாள் பயணமாக உதகை சென்றடைந்தார் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கோத்தகிரி வந்த முதலமைச்சருக்கு திமுகவினர் உற்சாக வரவேற்பு. இரண்டாயிரத்து 25-2026 ஆண்டில் நமக்கு நாமே திட்டத்திற்கு 150 கோடி நிர்வாக அனுமதி. உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் வழங்கும் பங்களிப்பு நிதி திட்டத்தின் கீழ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றும் தமிழக அரசு அறிவிப்பு.
சென்னை புறநகர் பகுதிகளான கூடுவாஞ்சேரி, காட்டாங்குளத்தூர், சிங்கப்பெருமாள் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த சூறைக்காற்றுடன் வெளுத்து வாங்கிய மழை. கத்திரி வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் அவ்வப்போது பெய்யும் மழையால் மக்கள் மகிழ்ச்சி. நீலகிரி, கோவை, ஈரோடு ஆகிய 3 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் 14, 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் கனமழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அந்தமான், நிக்கோபார் தீவு மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை தொடங்குகிறது தென்மேற்கு பருவமழை. இன்று முதல் 16ஆம் தேதி வரை 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கோவில், குளங்கள், கால்வாய்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற தமிழக அரசுக்கு 4 மாதம் கெடு. தவறினால் தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகத்துக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. இபிஎஸ் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக இந்தியா, பாகிஸ்தான் போரையே தள்ளி வைத்துள்ளார்கள். சென்னை திருவொற்றியூரில் நடைபெற்ற விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கலகல பேச்சு. பிறந்த நாளை விட்டுவிடுங்கள் என்று சொன்னார். நல்ல வேளை நேற்று தான் இது எடப்பாடியாருடைய பிறந்தநாள் விழாவை தெரிந்து இந்தியா, பாகிஸ்தான் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கொண்டே இருக்கிறது. சித்திரை முழு நிலவு மாநாடு சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு வழங்கியதற்காக தமிழக அரசுக்கு அன்புமணி ராமதாஸ் நன்றி. மாநாட்டை ஒழுங்குடன் நடத்த ஒத்துழைத்த காவல்துறையினருக்கும் நன்றி. பாமக மாநாடு மக்களுக்கானதா அல்லது அப்பா பிள்ளை பிரச்சினை குறித்து பேசுவதற்காகவா? பாமக வன்னியர் மாநாடு குறித்து காடுவெட்டி குரு மகள் விருத்தாம்பிகை கடும் விமர்சனம். அதே போல் இந்த கூட்டம் நீங்கள் யாருக்காக காட்டுனீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாநாடு எதுக்காக, மக்களுக்காக நடத்துனீங்களா இல்லை அப்பா புள்ள உங்கள் அரசியலுக்காக நடத்துனீங்களா அப்படின்றது நிஜமாக எனக்கு தெரியல. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வங்கி அதிகாரிக்கு 4 ஆண்டுகள் சிறை, 50,000 ரூபாய் அபராதம். சென்னை சிபிஐ நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. மதுரை வைகை ஆற்றில் பச்சை பட்டுடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளினார் கள்ளழகர். தண்ணீரை பீச்சி அடித்து கோவிந்தா கோவிந்தா முழக்கம் விண்ணை பிளக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். சென்னை தரமணியில் கலைஞர் நூற்றாண்டு தோரண வாயிலை திறந்து வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். கருணாநிதியின் மார்பளவு சிலையையும் திறந்து வைத்தார். அரியலூர் கொள்ளிடம் ஆற்றில் திடீரென தரையிறங்கிய ஹெலிகாப்டரால் பரபரப்பு. தஞ்சாவூர் ராணுவ விமானம் பயிற்சியின் போது இறங்கியதாக போலீசார் தகவல். சேலம் மாவட்டம் அரசிராமணி பேரூராட்சியில் திமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலுக்கு தீ வைத்த அதிமுக வார்டு செயலாளர் கைது. சிசிடிவி காட்சிகளை ஆதாரமாக கொண்டு காவல்துறையினர் நடவடிக்கை. சேலம் ஜாகிர் அம்மாபாளையத்தில் நகைக்காக வயது முதிர்ந்த தம்பதியினர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கு. பீகாரைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை.
சேலம் ஜாகிர் அம்மாபாளையத்தில் முதிய தம்பதி கொலை வழக்கில் பீகாரைச் சேர்ந்த இளைஞர் கைது. தம்பதி கொலை செய்யப்பட்ட போது குற்றவாளி வந்து சென்ற சிசிடிவி காட்சி வெளியானது. எம்சாண்ட், ஜல்லி உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தல். நாமக்கல், சேலம் என தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கட்டுமான பொறியாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே வீட்டிற்குள் புகுந்த ராட்சத முதலையால் பரபரப்பு. தகவலறிந்து விரைந்து சென்ற வனத்துறையினர் முதலையை பத்திரமாக பிடித்து ஏரியில் விட்டதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. சென்னை தியாகராய நகர் ரங்கநாதன் தெருவில் உள்ள பிரபல துணிக்கடையில் தீ விபத்து. கரும்புகையுடன் தீப்பிடித்ததால் அலறியடித்து ஓட்டம் பிடித்த ஊழியர்கள். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே கார் மோதிய விபத்தில் பெண் ஒருவர் தூக்கி வீசப்பட்டு உயிரிழப்பு. பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. மேட்டுப்பாளையத்தில் களை கட்டிய மோட்டார் சைக்கிள் பந்தயம். இருசக்கர வாகனத்தில் வீரர்கள் சீறி பாயும் காட்சிகளை கண்டு பொதுமக்கள் வியப்பு. கேரள மாநிலம் காசர்கோட்டில் தேசிய நெடுஞ்சாலை பணியின் போது மண்ணில் புதைந்து தொழிலாளி பலி. 4 தொழிலாளிகள் மண்ணில் புதைந்த நிலையில் ஒருவர் பலி, 3 பேர் உயிருடன் மீட்பு. ரோஹித் சர்மாவை தொடர்ந்து டெஸ்ட் போட்டிகளில் இருந்து விலகுவதாக இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி அறிவிப்பு. 14 ஆண்டுகால டெஸ்ட் பயணம் முடிவுக்கு வருவதாக எக்ஸ் தளத்தில் உருக்கத்துடன் பதிவு. 18வது சீசன் IPL தொடரின் எஞ்சிய போட்டிகளுக்கான அட்டவணை இன்று வெளியாக இருப்பதாக தகவல். இந்தியா, பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் செய்யப்பட்டு எல்லையில் அமைதி திரும்பிய நிலையில் தொடரை விரைந்து முடிக்க BCCI திட்டம்.